ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டிசம்பர் மாதங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத மாதமாக தாங்க எல்லாரோட மனசுலையும் இருக்குது. ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2004 சுனாமி வந்ததுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எல்லாமே வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகளாக தாங்க இருக்குது. பார்த்துக்கிட்டோம்னா, இந்த 2023 வருஷத்தோட டிசம்பர் மாதமும் சரி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாத தொடக்கத்திலேயே வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டத்தையும் வந்து மிக்ஜாம் புயல் வந்து ஒரு புரட்டி போட்டு எடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு வாரமாட்டு தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள் வந்து மீண்டும் மழையினால ரொம்பவே பாதிப்புக்குள்ளாச்சுங்க இல்லைங்களா. ஸோ நிறைய மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மழையினாலையும் புயல்னாலையும் ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நிவாரணப் பொருட்கள் வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிவாரண தொகையும் வழங்க போகிறதாட்ட அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை இப்போது செயல்படுத்தவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் வந்து ஃபஸ்ட்டு பாதிப்புக்குள்ளான இடங்களில் வந்து நிவாரண தொகை கொடுக்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. கூடிய சீக்கிரம் இப்போ 2 நாளாக பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கும் அவங்க வந்து நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கான அரசாணையும் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க வெளியிடுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து வட மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில் வந்து எல்லா இடத்துக்கும் நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்டு சொன்னாங்க. அதே மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இப்படிப்பட்ட 3 மாவட்டங்களில் வந்து எந்த இடம் அதிகமாட்டு பாதிப்புக்குள்ளாச்சோ அந்த இடங்கள்ல உள்ள வட்டங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையில் போயிட்டு மக்கள் வந்து நிவாரண தொகையை பெறலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நிவாரண தொகையாட்டி எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா 6000 ரூபாய் கொடுக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான டோக்கன்களையுமே வந்து அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ டோக்கன் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சண்டேல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. 17ஆம் தேதியில இருந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து 6000 ரூபாய் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ எல்லா ரேஷன் கடையிலையும் வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்கு. இந்த டோக்கன் வாங்குறதுலையும் இந்த 6000 ரூபாய் வாங்குறதுலையும் வந்து மக்கள் ரொம்பவே ஈடுபாடாட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகைக்கான டோக்கன் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா, மழையினால் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களையும் வந்து வெள்ள நிவாரண தொகையாட்டு 6000 ரூபாய் கொடுக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு வந்து காசும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து டோக்கன் கொடுக்கல. அது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய மக்களோட மனசுல இருக்குங்க. ஸோ அது என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நிவாரண தொகை கிடைக்கிறதுக்கான டோக்கன் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்களாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்ம் அவங்க வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மெயின் ரீசனாட்டு அவங்களுக்கு டோக்கன் கொடுக்காததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2.24 கோடி குடும்ப அட்டை இருக்குங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டோம்னா 3 லட்சம் பேர் மட்டும்தான் வந்து சர்க்கரை அட்டை வந்து வச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு நிவாரண தொகை காரணமாட்டு வசதி படைச்சவர்களும் வந்து அரிசி அட்டையை தான் வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் மிக்ஜாம் புயல் காரணமாட்டு 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இருக்கிற குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணாங்க ஓகேங்களா. சோ இப்படி இந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து வச்சிருக்கவங்கள நிறைய பேரை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவங்களா இருக்காங்க ஓகேங்களா. சோ நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, தகுதியான மக்களுக்கு மட்டும்தான் இந்த 6000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க ஓகேங்களா. சோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க இவங்களோட பேரை வந்து அவங்க வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினாலதான் அவங்களுக்கு வந்து இந்த நிவாரண தொகைக்கான டோக்கன் வந்து கொடுக்கல அப்படிங்கிற தகவல் வந்து வெளியா இருக்குங்க ஓகேங்களா. ஸோ அவங்கள தவிர்த்து மற்றவங்களோட பேர்லாம் வந்து நிவாரண தொகை கொடுக்குறவங்க டோக்கன் லிஸ்ட்ல வந்து அவங்களோட பேர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை அவங்க எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு நிதித்துறை மூலமாட்டு யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க, யாரெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புதுசாட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ இது தவிர அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தனியாட்டும் யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டை தனியாட்டும் பிரித்து வச்சிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கார் இருந்து அவங்க அரிசி அட்டைதாரராக இருந்தாங்கன்னா அவங்களோட பேரையுமே வந்து தனி லிஸ்டாட்டு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறதாட்டு கவர்மெண்ட் சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா.
இந்த அடிப்படையில் தான் வந்து யாருக்கெல்லாம் நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வருமான வரி செலுத்துறவங்க, அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசுல வேலை செய்யறவங்க, கூடுதலா வந்து டாக்ஸ் கட்டுறவங்க, இவங்களுக்கு வந்து நிவாரண தொகை வழங்குறதுக்கான டோக்கன் வந்து கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கோரியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையில வந்து அவங்களுக்குன்னு தனியாட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அந்த ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அந்த ஃபார்மை வெரிஃபை பண்ணி அவங்களோட காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நிவாரண தொகை வழங்க போறதாட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.